சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த பாஜகவுடைய மிக முக்கியமான கூட்டணி கட்சி அவர் ஆட்சியே கலைன்ற மாதிரி. ஆமா, அவர் ரொம்ப தெளிவா இந்த சயின்டிபிக்கா இதை பண்ணியிருக்கிறாங்க. நம்பர்ஸ் ரொம்ப ஃபோர் சைட்டோட பண்ணியிருக்காங்க. அது தேவை, அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதன் அடிப்படையில் நான் ஒரு மக்கள் தொகை பாலிசியை கொண்டு வந்து சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, மக்கள் தொகை கூட்டப்படுகின்றார். ரொம்ப முக்கியமான விஷயம். நான் தான் போராடம் பூரா சொல்லிட்டு இருக்கேன். போராடம் பூரா நீங்க மக்கள் தொகை கூட்டுங்க, மக்கள் நல்லவராக இருந்தால் பிள்ளை பத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இதை எல்லாருமே வேற இன்னும் புள்ள பத்துக்கும் சொல்றாங்க. இன்னைக்கு தெலுங்கு ஆந்திராவுடைய முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, மக்கள் தொகையை குறைக்கணும் நாம தான் சொன்னோம், ஃபோர் சைட் இல்லாம சொன்னாங்கன்னு சொல்றேன். நீங்க 75 77 அந்த எமர்ஜென்சி பீரியட்ல இதை ஒரு வலுக்கட்டாயமா தெரிஞ்சு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய பலம் என்ன சொல்றீங்க? ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம் தான் நம்முடைய வளமா இருக்குது. நீங்க சைனாவோட போட்டி போறதோ, பங்களாதேஷோட போட்டி போறதோ, அமெரிக்காவோட போட்டி போறதோ எல்லாத்துலயும் உங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் போடுறீங்க. அப்ப நம்ம மனித வளம் தான் நமக்கு ரொம்ப காம்படிட்டிவான காஸ்ட்ல லேபர் கிடைக்கிறாங்க, இன்டெலிஜென்டான பீப்புள் கிடைக்கிறாங்க. ஸோ கிரீமியா இருக்கட்டும், கிரவுண்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அவ்வளவு காம்படிட்டிவான ஆள் கிடைக்கிறாங்க. இது எதை வச்சு கிடைக்கிறாங்க? அப்ப நீங்க அதை எது குறைக்க பாக்குறீங்க? 35 கோடி இருந்தாங்க பாரதியார் சொல்லிட்டு இருந்த காலத்துல, 55 கோடி இருந்தாங்க 1973ல. இன்னைக்கு 140 கோடி இருக்கும். என்ன குறைஞ்சிடும்? நம்ம உணவுப் பொருளை நம்ம ஏற்றுமதி பண்ற அளவுக்கு உட்கார்ந்துருக்கிறோம்.